நான் உங்க அம்முக்குட்டி வந்திருக்கேன். எங்க ஸ்கூல்ல ஒரு விஷயத்த எங்க சார் சொல்லிக் கொடுத்தாரு. அதை உங்ககிட்டலாம் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? எங்க சார் எங்களெல்லாம் கூப்பிட்டு கை நிறைய பால் கொடுத்து அதிலெல்லாம் உங்கள் பேரை எழுதி பக்கத்து ரூமில் போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. நாங்களும் எங்களோட பேரெல்லாம் எழுதி பக்கத்தில் இருக்கிற ரூமில் போட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் போய் உங்களோட பாலெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் வேகமாக ஓடினோம். நான், பாலாக்குட்டி, மணிக்குட்டி, கனிக்குட்டி, இன்னும் நிறைய பேரெல்லாம் நாங்கள் சேர்ந்து படிக்கிறோம். எல்லாரும் போய் தேடணும். ஆனால் எவ்வளோ நேரமாயும் எங்களோட பாலை எங்களால் எடுக்கவே முடியலைங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் சார் வந்தார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும், இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு கேட்டாருங்க. நான் சொன்னேன், சார் நீங்கள் கொடுத்துருக்குற டைமில் எங்களோட பாலை எங்களால் எடுக்க முடியாதுங்க சார், கொஞ்சம் நேரம் எங்களுக்கு சேர்த்து வேணும் அப்படின்னு நான் சொன்னேங்க. அதுக்கு எங்கள் சார் சொன்னார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுடைய பால் உங்கள் கையில் இடந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக யோசித்ததுனால தான் உங்கள் பால் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாருங்க. நான் கேட்டேன், அப்படின்னா நாங்கள் என்ன சார் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த சார் சொன்னார், ஒரு பாலை எடுத்து பார்க்கும்போது அதில் இன்னொருத்தவங்களோட பேர் இருக்குது அப்படின்னா அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு பாலா கையில் அம்முக்குட்டியோட பால் வந்திருக்கு அப்படின்னா அம்முக்குட்டி கையில் கொடுக்கணும். கனிக்குட்டியோட கையில் பாலாவோட பால் வருது அப்படின்னா பாலாட்ட கொடுத்துருக்கணும். இப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய பாலை அவங்கவுங்க கையில் இடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. இங்கே சார் சொன்னது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் அம்முக்குட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.